GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 50 வருஷமா ரஜினி சார். ஆஹா 50 இயர்ஸ். ஐயா தலைவரே ஒன்னு சொன்னோனே வா. ஹான்ஸ் ஜிம்மர் பாட்டு வந்து ஒரு கிடைக்கும். ஒரு தமிழ்ல ஒரு படம் பண்றாரு, அதுல டியூன் கொடுக்குறாங்க கூட எனக்கு எக்ஸைட்மெண்ட் கிடைக்காது. எனக்கு எதுக்கு என் லைஃப்ல இதுக்கு மேலே நான் எக்ஸைட் ஆவேன்னா, நான் ரஜினி சாருக்கு ஒரு பாட்டு பண்றேன் அப்படின்னா எக்ஸைட் ஆகும். வெங்காயம் பாரு ஒரு வார்த்தை 100 முஞ்சா காசீரு போடு வாங்கூரு பின்னால யாரு 300 ஊரு வாயில்லா புள்ள கூட சொல்லும் பேரு கூலி. அப்பா வந்து பெரிய தலைவர் ரசிகர் ஆக்சுவலி. அதாவது எப்படின்னா வந்து அவர் பாஷா காலத்துல இருந்து பாஷா இது போட்டாருன்னா இவரும் அதே மாதிரி ஒன்று போட்டு ஃபோட்டோ எடுத்துருவார். அதே மாதிரி போட்டு அதே மாதிரி காஸ்டியூம் போட்டு ஃபோட்டோ எடுப்பார். படையப்பா படம் வந்தோடனே எனக்கு பிறந்த நாள் கூட்டு போய் ஒயிட் அண்ட் ஒயிட் போனது மட்டும் இல்லை, அந்த ஷாலோட சேர்த்து கொண்டு அவர் பார்க்கறதுக்கு மேன்லியா பயங்கரமாக இருக்கார். எனக்கு பார்த்தா சுடிதான் இருவார். எல்லாரும் ஜெயம் ரவி ஃபேனா இருந்து வனமகன் ரிலீஸ் அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? ஐயோ துணி 4-5 இலைகளை கோர்த்து வச்சிருப்பாங்க. நான்லாம் கிட்டத்தட்ட டிக்கெட் சைக்கோ மாதிரி ரொம்ப நேரமா புக் மை ஷோவையும் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பையும் மாற்றி தொட்டு விளையாண்டுக்கிட்டே இப்போ வரையும் இந்த 9 AM ஓப்பன் பண்ணதுனால அது அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. டேரக்டர் பேர் தேவையில்லை, கூட இருக்கிற பேன் இண்டியன் ஸ்டார்ஸோட பேர்லாம் தேவையில்லை. இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த ஒரு பேர் போகுது. ரஜினி சார் கூப்பிட்டாரு, இந்த படம் நல்லா இருக்கு கூப்பிட்டாரு. நாங்கள் கூட அதை ப்ராங்க்னு நினச்சிட்டோம். கடைசியில் பார்த்தா நிஜமா கூப்பிட்டுருக்காரு. எங்களை யாராவது ப்ராங்காவது பண்ணுங்கடா, பிராங்குக்காச்சு அவர் பண்ணிடுறாங்க. அது ஒரு 5 நிமிஷம் நான் சொல்ல வாழ்ந்துக்கிறேன்னா ஆக்ட்ரஸ் இல்லை ஏதாவது ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறோன்னா நம்ம ஏதாவது ஒரு டாஸ்க் வைப்போம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இப்போ நடிக்கிறவங்க நடிச்சு காட்ட சொல்லுங்க அப்படின்வாங்க, அப்புறம் பாடுறவங்கள பாட்டி காட்ட சொல்லுங்க. ரிலீஸ்னா அந்த அவங்க வந்து எழுதி ஏதாவது ஒன்று பண்ண வைக்கணும்ல. அதாவது இப்போ முடிச்சுங்களா ஐயா கண்டிப்பா சம்பளம் வந்து என்ன தெரியுமாயா நான் சொல்றேன் பாருங்க, எங்க அன்பு தான்யா. அப்படிதாங்க எல்லா ப்ரொடக்ஷன்லயும் அன்பு மட்டும். நானும் அன்பு வச்சு சோறு சாப்பிடணும்னு நினைக்கிறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. 50 வருஷமா ரஜினி சார். ஆஹா 50 இயர்ஸ். ஐயா தலைவரே ஒன்னு சொன்னோனே வா. 50 வருஷமா ரஜினி சார் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தோணும். ஸோ அப்போ அதை லைக் டினோட் பண்ற மாதிரி ரஜினி சாருக்கு ஒரு ஆந்தம் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க என்ன எழுதுறாரு. ஒரு லைனா சொல்லும் போது அவர்தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல இன்னும் இவரு என்ன சொன்னோடனே டப்புன்னு வந்து என்ன மேட்டர்னா, நான் இப்ப இருக்கிற பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு வந்து ஒரு இந்தியன் கம்போசர்ஸ் விட்டுருங்க. ஏன்னா ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லலாம் கோச்சுப்பாங்க. ஹான்ஸ் ஜிம்மர் பாட்டு வந்து ஒரு கிடைக்குது. ஒரு தமிழ்ல ஒரு படம் பண்றாரு, அதுல டியூன் கொடுக்குறாங்க கூட எனக்கு எக்ஸைட்மெண்ட் கிடைக்காது. எனக்கு எதுக்கு என் லைஃப்ல இதுக்கு மேலே நான் எக்ஸைட் ஆவேன்னா, நான் ரஜினி சாருக்கு ஒரு பாட்டு பண்றேன் அப்படின்னா எக்ஸைட் ஆவேன். அவ்வளோ பெரிய தலைவர் வெறிய. சூப்பர் கரெக்டான ஆள்கிட்ட தான் வந்து கொடுத்துருங்க. அதனால நீங்க தலைவர் அப்படிங்கிற பேர் சொன்னாலே இவரும் அப்படித்தான். 2 பேருமே வந்து பெரிய நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனதுக்கான மெயின் ரீசன் போடுங்க 3 பேர் அந்த ஜோன் தான். அதனால தலைவர் அப்படிங்கிற பேர் கேட்டாலே அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட். ஓகே இப்போ நீங்க யோசிப்பீங்க பைசாவா போடா பைசாவாச்சு ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி. இல்ல ஒன்றும் இல்லை. இப்போ ஆக்சுவலா கூலிக்கே ஃபேன் மேடா நாங்க ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த லிரிக் தான் எழுதுறேன். யோசிச்சுட்டு தான் டைம் ஆகும், எழுதுறது ஞாபகம் இருக்காது, அப்படியே எழுதிட்டு அதுல தான் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. சூப்பர் ஐயா, நல்ல பிரில்லியன்ட் ஐயா. நீங்க அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் இதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேற லெவல் ஸ்மார்ட் ஐயா. ஆனா அதுல ஒரு 2 லைன் நீங்க ஒன்னு எக்ஸ்ட்ரா போடுங்க. ஆமா ரிஜெக்ட் பண்ணாங்களா அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆமா கைவண்ணம். A few moments later. இதே இவ்வளவு தைரியமா எழுதுனா இந்த இன்னொரு 1 நாள் 2 நாள்ல ரிலீஸ் ஆயிடும். அப்படியா ஐயா? முன்னோட்டமா இது ஒரு முன்னோட்டம். ஓகே நான் கூட ஏதோ ஆசை ஓகே பரவாயில்ல. இப்படிதான் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா வருது. கரெக்ட். ஆமா இது எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். என்னன்னா அதாவது எங்களுக்கு யாருக்குமே வந்து இந்த ஒரு ஃபேன் பாயா ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையே வந்து எழாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப நாங்களே வந்து யாராவது ஃபேன்ஸ் அப்படின்னு வந்தா 32 வயசு ஆயிடுச்சுல, என்ன ஃபேனுக்கு என்ன படிக்க போங்க ஏகே சொல்லியிருக்காரா இல்லையா, அந்த ஜோன்ல தான் ட்ரீட் பண்ணுவோம். பட் அந்த ஒரு சில நபர்களுக்கு மட்டும் அது சின்ன குழந்தையில தான் வந்திருப்போம்ல. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலேஜ் படிக்கும்போது ஏதோ ஒரு எஃபியில் இருந்த டைம்ல அப்போ வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போடுவேன். இப்போ உங்களுக்கு வந்து கடவுளை பிடிக்கலையா, ஓகே ஒவ்வொருத்தரோட கொள்கைகள் வந்து மாறுபடும், அதை நான் ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஹீரோவை பிடிக்கலையா, ஓகே புரிஞ்சுக்க முடியுது, நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, உங்களோட கருத்துக்கள் மாறலாம், அந்த ஜேர்னர் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஓகே உங்களுக்கு வந்து இந்த பிளேயர் அப்படி அதெல்லாம் ஓகே.
ஆனா உனக்கு தோனியை பிடிக்கல, நீங்க ஃபேஸ்புக் விட்டு முதல்ல வெளியே போயிடு, எனக்கு இருந்துடா. அவ்வளவு பெரிய தோனி வெறிய. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு மட்டும் நம்மளுக்கு நாடி நரம்புல இருந்து சின்ன வயசுல இருந்து ஊட்டி வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து ரஜினி சார். ஸோ நான் கிட்டத்தட்ட எல்லா இன்டர்வியூலையும் போய் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு எங்கெல்லாம் வுட் இருக்குன்னு பார்த்து டச் வுட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிட்டு வந்துடுறேன். ரஜினி சார் ஒரு பாட்டு எழுதணும். ஆமா. ஸோ வந்தோன்னே ஏகே ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு டியோ கம்போசர்ஸ் இருக்காங்க, ஆடி கிரிஷ், ஏகே பிரியன்னு சொல்லிட்டு 2 பேர். ஸோ அவங்க வந்து கூலிக்கு ஒரு ஃபேன் மேட் மாதிரி ஒன்று பண்ணலாமா, அது ஒரு தீம் மாதிரி நம்ம செம்மையா கிராக் பண்ணலாமா அப்படின்னா எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரி அட்லீஸ்ட் அதை அந்த கட்டிலே அந்த இதுலேயே தலைவனோட மூஞ்சி கீழே நம்மளோட லிரிக் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோம். ஸோ இது எப்படி வரும்னா, பொல்லாத ஆளு சொன்னாக்கா கேளு, பேட்டையில காலு வச்சு புட்டா பாலு, வெங்காயம் பாரு ஒரு வார்த்தை 100, முஞ்சாக்கா சீரு போடுவான் கூறு, பின்னால யாரு 300 ஊரு, வாயில்லா புள்ள கூட சொல்லும் பேரு குக்கு குக்கூலி. அந்த மாதிரி ஒண்ணு. இது மாதிரி ஃபுல்லா நீங்க எழுதி திருப்புங்க. இல்ல அது இல்ல, பயங்கரமா இதை வச்சு இது குட்டி இதா அது. ஆமா, சும்மா ஒரு 1.5 minutes ஒரு தீம் டெடிகேஷன் மாதிரி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பண்ணோம். என்னன்னா அது அவர் இந்த இதுல எல்லாம் படத்துல எல்லாம் சொல்ற மாதிரி தான். உண்மையிலுமே என்னோட குழந்தைக்கு வந்து 5 வயசு ஆகுது. அவங்க வந்து சூப்பர் ஸ்டார்ல எஸ் வரும்போது கத்த ஆரம்பிப்பாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு வர வரைக்கும் கத்துவாங்க. ஸோ ஜென்ரேஷனா அந்த விஷயத்த அவரால்தான் கடத்திட்டு போயிருக்காரு. அப்படியே அது மாதிரி அதான் சொல்ற மாதிரி இன்னைக்கு இது சொன்ன உடனே ஒரு ஈவெண்ட் ஞாபகம் வருது எனக்கு. ஆக்சுவலா அப்பா வந்து பெரிய தலைவர் ரசிகர். ஆக்சுவலா அதாவது எப்படின்னா வந்து அவர் பாஷா காலத்துல இருந்து பாஷா இது போட்டாருன்னா இவரும் அதே மாதிரி ஒன்று போட்டு போட்டோ எடுத்துருவாரு, அதே மாதிரி போட்டு அதே மாதிரி காஸ்டியூம் போட்டு போட்டோ எடுப்பார். அது என்ன பண்ணாரு, வாழையடி வாழையாக அப்படியே எனக்கும் கண்டினியூ பண்ணாரு டில் சிவாஜி வரைக்கும். சிவாஜி படத்துல உள்ள சூட் வரைக்கும். அதாவது என் பிறந்தநாள் ஒன்று வருதுன்னா தலைவர் அந்த டைத்தில் என்ன ஒரு படம் நடிச்சிருக்காரோ அதில் உள்ள மாதிரி வரும். ஏன் நேரத்துக்கு ஒரு வாட்டி படையப்பா படம் வந்துச்சு. படையப்பா படம் வந்தோடனே எனக்கு பிறந்தநாள் கூட்டு போய் ஒயிட் அண்ட் ஒயிட் போனது மட்டும் இல்லை, அந்த ஷாலோட சேர்த்து கொண்டு அவரு பார்க்கறதுக்கு மேன்லியா பயங்கரமா இருக்காரு, எனக்கு பார்த்தா சுடிதார் இருப்பாரு. இந்த ஷாலு கண்டிப்பா தேவையா, அது இல்லைன்னா படையப்பா மாதிரியே தெரியாதப்பா அப்படி ஸ்கூல் போற சுடிதார் போட்டோம். அவன் யோசிச்சிருப்பாரு பழி வாங்கிட்டே டாடி. ஐயோ இல்ல பசங்க தாண்டி மேம்ல என்ன யோசிச்சாங்க, தகர்தா நீ தகர்தா அந்த மாதிரி தாங்க. ஓகே எனக்கு அதான் சொல்றல, இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு கேஷ் திங் வந்திருக்கும். அப்ப கேங்கிற ஒரு விஷயம் இல்ல, அதனால நான் தப்பிச்சிட்டேன். அதான் சொல்றேன், படையப்பா வந்த டயத்துல அந்த ஷாலை போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல எனக்கு வாங்கிட்டு விட்டாரு. நான் பொத்துன்னு இருப்பேன், அதை பார்த்தோன்னா அப்படியே சுடிதார் மாதிரியே ஒரு ஃபீல். ஐயா எனக்கு அப்படியே நான் கட் பண்ணி யோசிக்கிறேன். ஸ்கூல் டைம் எல்லாம் அப்படி யோசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்க வீட்டுல எல்லாரும் ஜெயம் ரவி ஃபேனா இருந்து மணமகன் ரிலீஸ் அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? ஐயோ துணி 4-5 இலைகளை கோர்த்து வச்சிருப்பாங்க. பயங்கரமான படையப்பா அப்போ என் வாழ்க்கையில ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. இவர் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அது வேற ஞாபகம். அதுக்கப்புறம் அந்த ஷாலை மட்டும் எடுத்து பேக்ல நுழைச்சு வச்சுட்டு போயிட்டேன். சூப்பர், பரவாயில்ல. நிறைய பேர் இல்ல நீங்க ஆக்சுவலா நான் ரொம்ப இந்த மைன்யூட் டீடைல்ஸ் வந்து வாட்ச் பண்ணேன். படையப்பா படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த நீலாம்பரி ப்ரப்போஸ் பண்ற சீக்வன்ஸ் வரும். அப்ப வந்து எனக்கு இல்ல, எனக்கு வந்து இன்னொருத்தங்க மேல ஆசை இருக்குன்னு அவர் சொல்ற சீன்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஒயிட் டிஷர்ட், ஜீன் பேண்ட், ஜீன் ஷர்ட், ஒரு கோட் மேல போட்டிருப்பாரு. அதுல என்ன மேட்டர்னா காலர் இருக்காது. அதையாவது கொடுத்துருக்கலாம். அதுல காலர் இருக்காது. சோ நான் ஜீன் பேண்ட் ஜீன் ஷர்ட் கிடைக்கும், காலர் இல்லாத ஷர்ட் தர அந்த டைம்ல அந்த சைனீஸ் ஷர்ட் எல்லாம் கிடைக்கல. ஒரு ஷர்ட் வாங்கி அதை காலரை கட் பண்ணி நான் போட்டு சுத்திட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ரஜினி சாருங்கிற போது அந்த ஒரு ஃபேன் மொமெண்ட் வரும். அவர் தாங்க ஸ்டைல் ஐகானு. அப்ப அவரோட நம்ம காப்பி பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கும். அந்த ஒரு ஜோன் தான். ஸோ இப்போ கூலியில 74 இயர்ஸ் பிளஸ் இருக்காப்புல ஒருத்தர் வந்து அந்த கூலிக்கு சிக்கிட்டு அதுவும் டான்ஸ் ஆடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வைப் இன்னும் அது இருக்கு. நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்களா கூலி ஃபர்ஸ்ட் டே FDFSக்கு? நான்லாம் கிட்டத்தட்ட டிக்கெட் சைக்கோ மாதிரி ரொம்ப நேரமா புக் மை ஷோவையும் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பையும் மாத்தி தொட்டு விளையாண்டுக்கிட்டே இப்ப வரையும் இந்த 9 AM ஓபன் பண்ணதுனால அது அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ மாறி இந்த இன்டர்வியூக்கு வந்ததுக்கு பரிசா நீங்க அது கொடுத்தீங்கன்னா கூட நாங்க நானும் நடந்து நினைச்சேன். இவ்வளவு பெரிய தீவிர பக்தரா இருக்கீங்க, SK வரைக்கும் பிடிக்கிறீங்க, ஏதாவது பிடிச்சி 2 டிக்கெட் வாங்கி கொடுப்பீங்கன்னு கெஞ்சலாம் நானும் வந்தேன். அவ்வளவு பெரிய SKவே வந்து தலைவரோட ஃபேன் தான். ஆமா ஆமா, அதனால அது கிடைக்கிறது எப்படின்னு நீங்க யோசிச்சீங்க? ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கு. எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு? A rated ஃபிலிம் வேற,
ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் தலைவர் இந்த ஒரு ஹைப்புமே தேவையில்லை, டைரக்டர் பேர் தேவையில்லை, கூட இருக்கிற பேன் இந்தியன் ஸ்டார்ஸோட பேர்லாம் தேவையில்ல. எஸ்கே இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த ஒரு பேர் போதும், வில் பி தேர் அந்த படத்துல. வேற ஹைப்பே தேவையில்லை. அவர் வந்து இந்த படத்துல வந்து இந்த படம் நல்லா இருக்கும்னு வாழ்த்தி இருக்கார் அப்படின்னு சொன்னாலே அந்த படத்தை போய் பார்ப்போம். அவர் இருக்கிற படத்துல போக மாட்டோமா? எவ்வளோ படம் சூப்பர் ஸ்டாரோட ட்வீட் பார்த்து நல்லா சொல்லியிருக்காண்டா படம் நல்லா இருக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கோம். இப்போ இதோ ஒரு இடத்துல நீங்க பாடுற பாட்டு, நீங்க பண்ற பாட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து சரி வாங்கப்பா எல்லாரும் பண்றீங்க நம்மளுக்கு ஒரு பாட்டு பண்ணுங்கன்னா எப்படி இருக்கும்? இல்ல சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரஜினி சார் கூப்பிட்டாரு, இந்த படம் நல்லா இருக்கு கூப்பிட்டாரு, நாங்க கூட அதை பிராங்க்னு நினைச்சிட்டோம், கடைசியில் பார்த்தா நிஜமா கூப்பிட்டுருக்காரு, எங்களை யாராவது பிராங்காவது பண்ணுங்கடா. பிராங்குக்காச்சும் அவர் 5 நிமிஷம் நான் சொல்ல வாழ்ந்துக்கிறேன்னா இது பண்ணி நான் நிறைய நாள் படம் இப்ப உருகி ஹிட் ஆகும்போதுலாம் யோசிப்பேன். காலையில எந்திரிச்சோன்னா ஃபோன் கால் தான். அது சொல்லுவார். கடைசியில பார்த்தா ஃபர்ஸ்ட் கால் வந்து சித்துட்டு வந்து வந்திருக்கும், பாட்டு நல்லா இருக்கு ஆனா இந்த லிரிக் மாத்தி இருக்கலாம்னு தோணுச்சு, நம்ம அடுத்த பாட்டுல கரெக்ட் பண்ணிட்டோம், இது எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் தூங்கல. சரி ஓகே. தலைவருக்கு பாட்டு எழுதுனா அந்த ஜோன் கிடைச்சாலே கெட் எக்ஸைட்டட். என் சத்தியமா சொல்றேன், லைஃப்ல வேற எதுக்குமே எனக்கு இப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு கம்போசர் பேர் சொல்லி இவரோட நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா கூட சூப்பர், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, குட், அந்த ஒரு ஜோன் தான் இருக்குமே தவிர அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த ஃபேன் ஜோன் அது வந்து அவர் ஒருத்தர் தான். அவருக்காக நீங்க வெறித்தனமா எழுதுவீங்க, கொடுத்தா கிழிச்சு போட்டு அந்த மாதிரி வேணும் மச்சான் பீஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க அப்படியே எழுதி கொடுத்துருக்கீங்க. உள்ள அந்த ரிலிக்கெல்லாம் படிக்கும் போது ஒரு காமெடி வரும்ல, மாப்பிள்ளை இவன் தான் இங்கே சமத்தி அடி எல்லாத்தையும் மொத்தமா கொட்டிட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய நீங்க இன்டர்வியூல சொல்றதை பார்த்துருக்கேன். இது வேணும் மச்சான் பீஸ்ன்றது டிஃபால்ட்டா வேணுன்றது, அடி வாங்கி வீங்கி என்னென்னமோ நிறைய வார்த்தைகளா இருக்குல்ல, எல்லாமே நம்மளுக்கே இந்த மாதிரி இருக்கு, அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருந்துச்சு. எப்படி அது மாட்டுச்சு, எப்படி அது எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்றது போயிட்டு அது 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு டிகேடா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு சாங் பண்ண போறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து ரொம்ப பச்சையா டிஸ்கஸ் பண்ணிப்போம். இது டைப்னு எழுதிடாது, இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கிளியரா கேட்டுருவாரு. ஸோ இந்த பாட்டோட சுச்சுவேஷனாவே இது ஒண்ணுதான் வந்து கேரக்டர் ட்ரிவனா இல்லாம ஜென்ரிக்கா எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிற ஜோன்ல இந்த படத்துல இருக்குது. ஸோ இந்த படத்துல இது தவிர ஒரு லைக் இதோட சேர்த்து ஒரு 4 பாட்டு எழுதியிருக்கேன், மற்ற எல்லாமே கேரக்டர் ட்ரிவன் சாங்ஸா இருக்கும். ஸோ இந்த ஒரு பாட்டுக்கு தான் வந்து அந்த ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் இருந்தது. ஸோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு பசங்களோட ரேண்ட் மாதிரி. ஸோ நானும் இன்ஜினியரிங் காலேஜ் தான், இவர் கோபி சுதாகரும் இன்ஜினியரிங் காலேஜ், பார்ட்னர் எஸ்கேனும் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகிற அந்த ஒரு ஜோன்ல இருக்கணும். என்னென்னலாம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்த எல்லா மீமுமே இன்ஜினியரிங் காலேஜ் சம்மந்தப்பட்ட மீமாக தான் இருக்கும். அதுதான் அந்த பீக், இன்ஜினியரிங் சேர்ந்துடாதீங்களா பசங்களான்னு முடிச்சுட்டு வந்தவங்கலாம் கதறின டைம் அது. ஸோ அதை திருப்பியும் ஒருத்தர ஞாபகப்படுத்தி இப்போ கூகுள் மெமரிஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இதை பண்ணலாங்கிறது இனிஷியல் ஐடியாவாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லைன் இவர் தான் எனக்கு கிராக் பண்ணார். அதாவது காலேஜ் வாழ்க்கை எப்படிடா போச்சு, இது மாதிரி போச்சு, அதை எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா அதை அழகா சொல்லலாம், கேசமா போகுது வாழ்க்கைன்னு சொல்லலாமா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அப்படிங்கறத எப்படி சொல்லலாம், கேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. அதுக்கு வேற ஒரு இது, அதுக்கு பேரு கேசம். அப்படியா? டீகோட் பண்ணுங்க ஐயா, நல்லா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே அப்படிதான், கேசமா போகுது வாழ்க்கை. கடியாச்சு பார்க்க மோசமா போகுது சேர்க்க உடைக்கிறாங்க மூக்க. நான் இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் கண் முடிச்சு பார்த்தது என்னன்னா, மத்த எல்லா லிரிக்கையும் விட்டுட்டு சொல்லுறேன் நானும் சாக்க பழகிட்டேன் தோக்க, திஸ் லைன் ஹிட் மீ ஹார்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ அதுதான், அதாவது ஆமாண்டா இப்ப நான் தோத்துட்டேடா என்னடா விடுங்கடா அந்த சோன்ல நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், அதனால தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணாடியை பார்த்து துப்பிக்கிற. ஸோ அது எல்லாத்தையுமே பாட்டுக்குள்ள ரொம்ப காமிக்கலா வச்சிடலாம் அப்படிங்கிறது. எங்களுக்கு இன்னும் ஃபன்னா என்ன இருந்துச்சுன்னா, மைண்ட் என்ன திட்டி தீக்க நானும் ஆனே ஊக்க, ஊக்க வீணா போனவன் ஆயிட்டேன் அப்படிங்கறதா கண்டென்ட். சார் என்ன சார் கெட்ட வார்த்தைலாம் போட்டிருக்கீங்க ஐயோ அப்படின்னு சொல்லி வரிசையா கமெண்ட். கெட்ட வார்த்தை நம்ம எதுவும் போடலையே அப்படி எதுவும் போட்ட மச்சான், இல்ல என்னவா இருக்கும், ஊக்கல ஒரு ஓ கட் பண்ணிட்டாங்க. ஓ அப்படி பேசலங்க, அது ஊக்க ஐயோ எப்படிதான் இப்ப புரிய வைப்பேன் அப்படின்னு ஆயிடுச்சு. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல கன்வின்ஸ் ஆயிட்டாங்க எல்லாருமே, கெட்ட வார்த்தை தாண்டா பேசியிருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அதுக்கு தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க ஒரு கட்டத்துக்கு சரி கெட்ட வார்த்தை தாண்டா பேசியிருக்கேன் மன்னிச்சிருக்கேன் அந்த சொன்னது பழகிட்டேன் நானும் தோக்க அப்படின்னு விட்டாச்சு.
ஸோ அது சாங் ஃபுல்லாவே இப்படிதான் போச்சு. ரொம்ப ஃபன்னா தான் கம்போஸ் பண்ணதே வந்து ரொம்ப ஜாலியா தான். எவ்வளவு டியூரேஷன்ல அந்த பாட்டு எழுதி முடிச்சிங்க, அது கம்போஸ் பண்றது ஒரு சொல்லுவாங்க நிறைய பேர் ரெக்கார்ட் பிரேக்கிங், அதாவது இதுல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க, நான் ஒரு 20 நிமிஷத்துல பண்ணிட்டேன்ப்பா, டீ சாப்பிட்ற கேப்ல எழுதி கொடுத்துறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி ஏதாவது நடக்குதா? அது நடந்திருக்கு. அதே தான் நாங்களும் பண்ணோம். சாங் ரொம்ப டக்குன்னு முடிச்சிட்டோம். அது மியூசிக்கல் ஒர்க் அதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். அதாவது சாங் நம்ம கம்போசிங்கா டுக் அரௌண்ட் ஒரு 1/2 an hourல லிரிக்கு மியூசிக் ஃபுல்லா முடிச்சிட்டோம். கம்போசிஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். இது ரொம்ப புதுசா சவுண்ட் ஆகணுங்கிறதுக்கு அவர் பயங்கரமா மெனக்கட்டாரு. அதுக்கான இந்த இப்போ ஊர்வசி கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதுல அட்லீஸ்ட் ஒரு half attain பண்ணணும் இதுல அப்படிங்கிறது தான் இனிஷியல் கோல். ஸோ அதுக்கு he took a lot of effort. ஓகே. ஸோ நீங்கள் மியூசிக் கம்போசர், ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாட்டை வந்து இவங்க தான் பாடணும் அவங்க தான் பாடணுன்ற அந்த கால் நீங்கள் தான் எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், அப்படி தானே? அப்படி இருக்கும்போது நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, இப்போ நிறைய ஷோவில் வரும்போது பஞ்சா இறக்குறாங்க டேலண்ட்ஸ் எல்லாருமே. அப்படி இருந்தும் ஏன் டேலண்ட் வாய்ப்பு கொடுக்காம எஸ்கே அவர் நடிகர் அவர் பாட்டு அவர் ஐயோ ஐயா ஐயா அப்படி இல்லை அப்படி ஐயா இல்ல ஐயா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவரை வந்து நடிகர் ப்ரொடியூசர் அவர் ரேஞ்சே எங்கேயோ போயிடுச்சு. சரி ஒரு பட்டிங் கூட சிங்கர் சொல்ல மாட்டாரு பாரு, அவர் பிடிக்கல அவர் சிங்கரா. ஐயா நல்லா இருந்துச்சு ஐயா, பாட்டு நல்லா இருந்துச்சு, பாட்டு சூப்பரா இருந்துச்சு. கேள்வி என்னன்னா அவரோட பழைய சாங்ஸ் எல்லாமே நான் கேட்டிருக்கேன். எனக்கு வந்து இதுக்கு நிறைய சிங்கர்ஸ் தோணுச்சு, பட் ஒய் நாட் எஸ்கே? ஏன்னா எனக்கு தோணுதான் எல்லாருக்குமே தோணும், கரெக்டு தானே? ஸோ ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவர் தான் எனக்கு தெரிஞ்சார். இதுக்கு எஸ்கே பாட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்னு. இன்னும் அந்த ரேஞ்சஸ்ஸு அவருக்கு எவ்வளோ ஹை பிச் போகும் இதெல்லாமே சேலஞ்சிங் தான். ஏன்னா இது வரைக்கும் அவர் ஹை பிச் எதுவுமே பாடினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஓகே லெட்ஸ் ஃபேஸ் த சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் எனக்கு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவரும் வச்சு செஞ்சுட்டார், சூப்பராக வந்துட்டார். ப்ரோமோ பார்த்தோம், 2 பேரும் சேர்ந்து அவரை வச்சு அவர் கோபி சுதாகர் அவங்க நடுவில் உட்கார வச்சு வயலினை வாசிக்க வச்சு என்னென்னமோ பண்ணாப்புல. அப்புறம் கடைசியில் வந்து நீங்கள் உள்ளலாம் அந்த ஆல்பம் சாங்கோடைய மேக்கிங்கில் பார்க்கும்போது சிரிச்சு பேசுகிற மூமெண்ட் எல்லாம் இருந்துச்சு. என்ன பேசிகிட்டு இருந்தார், என்ன சொன்னார் அவர்? ப்ரோ ஆக்சுவலாக அவர் நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, நான் அந்த இதில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடந்துருச்சு, அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் ரொம்ப பேனிக்காக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் மூவியில் எஸ்கே இங்கேருந்து அங்கே ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட், அதை நம்ம வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அப்படிங்கும்போது நான் டெய்லி ஸ்டுடியோ போயிட்டு வர்றது வந்து வழக்கம். ஏன்னா நான் மியூசிக் ப்ரொடியூசராக இருக்கேன், நிறைய மியூசிக் கம்போசர் லைக் ஜிப்ரான் சார், ஜிவி சார், திபு சார் இவங்களுக்குலாம் ஒர்க் பண்ணுறதுனால அடிக்கடி நான் ஸ்டுடியோ போயிட்டு வர்ற பழக்கம் உண்டு. பட் அன்னைக்கு ஸ்டுடியோ போகும்போது எனக்கு ரொம்ப ஷிவரிங்காக இருக்குது, எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்குது. பட் ஸ்டில் ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளை ரெக்கார்ட் பண்ண போகிறோம், அவர்கிட்ட எப்படி நம்ம ப்ராப்பராக டேக் பண்ணி எடுக்கணும், அவரை ரொம்ப இது பண்ண வச்சிடக்கூடாது அப்படின்லாம் யோசிச்சுட்டு போயிட்டு அவர் கரெக்டாக உள்ளே வராரு. உள்ளே வரும்போது ஏய் ஜோ எப்படிடா இருக்க, பாட்டெலாம் நல்லா சூப்பராக இருந்துச்சுரா நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ பக்கத்து வீட்டை போய் மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தார். எனக்கு ஒரு மாதிரி அப்படியே என்னோட பேனிக் அப்படியே ஒரு 50% அப்போயே கட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 by 1 அந்த லைன் அப்படியே பாடுறாரு. கேசமா போகுது வாழ்க்கை கடியாச்சு பார்க்க, அது கரெக்டா? கரெக்ட், ஓகே. மோசமா போகுது சேர்க்க உடைக்கிறாங்க மூக்க, அந்த மூக்கை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் பை லைனாக அவர் உட்காந்து கேட்குறாரு, என்கிட்ட டியூன் கேட்குறாரு, அவர்கிட்ட லிரிக்ஸ் கேட்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஹீ இஸ் வெரி வெரி டெடிக்கேட்டட். அப்போ தான் எனக்கு தோணுச்சு லைக் நம்ம கரெக்டான சாய்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, எவ்வளோ ஹவர்ஸில் பாடி முடித்தாரு? அதுதான் ரெக்கார்டு. பாடி மேக்கிங் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் ப்ரோமோ ஷூட் பண்ணி எல்லாமே 3 hours முடிஞ்சு. அப்படியா? அதான் சொல்றேன், அவர் அப்ப ப்ரொஃபஷனல் சிங்கர் அவர் நைட்டை பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு ப்ரோ. ஓகே ஓகே, நான் சொல்றேன் இந்த இன்டர்மீடியட் சிங்கர்ஸ் கூட யாருமே பிராக்டிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. டைரக்டா அந்த ஓக்கல் பூத்துல வந்து பாட்டை போடுங்கப்பா, அப்படியே பல்லவி போலாம், அப்படியே ஸ்டான்ஸா போலான்னு அவங்க ஏதோ பெரிய ஆள் மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. அவ்வளோ பெரிய ஆளு நைட்டு ஃபுல்லா உட்காந்து ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாடிட்டு போறாரு. ஸோ அந்த டெடிகேஷன் தான் சொல்றேன், அந்த பெர்ஃபெக்ஷன். ஏன்னா இப்போ சிங்கர்ஸ் லைக் சக்தி ஸ்ரீ கோபாலன்லாம் வந்தோட லிரிக் வந்து நம்ம அனுப்பியிருந்தாலுமே அவங்க நம்ம சொல்ல எழுதிப்பாங்க. எழுதிட்டு ஏன் இந்த இடத்துல இந்த லைன் எழுதியிருக்கீங்க, இது படத்துல எதாவது கனெக்ட் ஆகுதா, இதுக்கு என்ன எனக்கு அர்த்தம் புரியுது, ஆனால் நீங்க எதை நினைச்சு எழுதியிருக்கீங்க, ஏன்னா அப்பதான் அவங்களால கரெக்டாக எமோட் பண்ண முடியும்னு ஒரு தடவை ஃபுல் ரன் த்ரூ பண்ணும். ஸோ அந்த டெடிகேஷன் ரொம்ப சில பேர்கிட்ட தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கே அப்போ வந்து சந்தோஷமா இருக்கும், அப்பா லிரிக் அவங்களுக்கு இப்போ புரிஞ்சு பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. ஸோ கிட்டத்தட்ட இவர் அவ்வளோ டெடிகேட்டடா அதை இது பண்ணாரு. எங்களுக்கே வந்து அதாவது வைல் ரெக்கார்டிங் ஃபுல்லா ஒரு தடவை போயிட்டு நல்லா இருந்துச்சா, சூப்பரா இருந்துச்சா, ஓகே அப்படியே இப்போ கோட்டை அழிச்சிருங்க, கோட்டை அழிச்சிட்டு முதல்ல இருந்து போடுங்க அப்படி. இப்போ வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு தடவை பாடுறேன்,
அப்படின்னாரு. எஸ்கே அவர்கள். ஆமா எங்களுக்கு வந்துட்டு அதை கேட்கும்போது ஓகே ஓரளவுக்கு டீசெண்டாக கிடச்சிருச்சு, ஓகே அங்கே போஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. நான் அண்ணா ஓகேண்ணே அப்படின்னு உடனே அப்போ எனக்கு இப்போ தான் வாய்ஸ் திறந்த மாதிரி இருக்குது, ஒன்று பண்ணலாம் அப்படியே எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு. அண்ணா எல்லாத்தையும் அழிக்க வேணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் தானப்பா பாட போகிறேன், உனக்கு என்னப்பா பிரச்சனை. சரிண்ணா சூப்பர்ண்ணா. அப்புறமா அப்படியே பாடுறாரு, செமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு. ஆமாம் உங்களுக்கு அப்படியே ஓப்பன் நடக்கும். ஓப்பனிங் நம்ம ஒரு சிங்கர் வச்சு எடுக்கும் போது அவங்களுக்கு 100% அவங்க இன்டு த சாங் இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல்லாக எடுத்துட்டு சரணம்லாம் முடிச்சுட்டு அந்த முடிக்கிற டைம்ல வாய்ஸ் சூப்பராக ஓப்பன் ஆகிடும், சாங்ல அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. இப்போ இன்னொரு தடவை நம்ம பல்லவி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் எடுப்போம், கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷனோட நல்லா இருக்கும். கரெக்ட். ஆனால் அதை நம்ம ஒரு ஹீரோட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஆனா அவரே அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இப்ப ஃபுல்லா டெலீட் பண்ண முதல்ல இருந்து பாடுறோம் அப்படின்னாரு. எங்களுக்கு ஜாலி ஆயிடுச்சு. அப்போ ஓகே வேணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரு ஒரு ரெக்கார்டிங்காவே ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. நிறைய சொல்லுவாங்கல்ல, இப்போ இதுக்கெல்லாம் வந்து பல கோடி சார்ஜ் பண்ணிருப்பாருப்பா. ஒரு பாட்டு பாடுறதுன்னா வந்து சைட்ல போற மாதிரி தான், லெஃப்ட் ஹேண்ட் லீட் பண்ற மாதிரி தான். இன்னும் ஒரு 1C 2C வாங்கிருப்பாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி போட்டு எங்களுக்காக ஃப்ரீயா பண்ணிக்கிட்டு. ஃப்ரீயாவா? ஆமா, அதாவது ஃபார் த லவ். ஆக்சுவலா இது நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். கோபி சுதாகர் மேல வந்து இண்டஸ்ட்ரியில நம்மளை விடுங்க, நம்ம எல்லாருக்கும் அவங்க வீடியோஸ் பிடிக்கும். அது ரெண்டாவது, இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய பேருக்கு அவங்க மேல அவ்வளோ பாசம். எதனால அவங்க வீடியோ பார்க்கறதுனால மட்டும், அவங்க பழகினதே கிடையாது. ஸோ அவங்க ஒரு தடவை போய் இவங்க யார்ட்டையா கேட்டாங்கன்னா அவங்களுக்காக செய்யறதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அதுக்கு ரீசன் அவங்க ஏர்ன் பண்ண அந்த ரெஸ்பெக்ட். ஸோ அவங்க அந்த லவ் அவங்க ஏர்ன் பண்ணி வச்சது தான் சரியான மேட்டர். ஸோ இப்போ கோபி சுதாகர் அவர்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கர சென்சேஷன். அதாவது வந்து எப்படி சொல்றது, நாட்டை திருத்து ஊரை திருத்து அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சொசைட்டி பரிதாபங்கள் மாதிரி ஒன்று பண்ணி ஒரு பெரிய ஒரு வீடியோ வந்து சிறப்பாக பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவங்களோட ரூட்ஸே அதுதான். அவங்க மெட்ராஸ் சென்டர்ல இருந்து எல்லாரும் தொட நினைக்கிற பயப்படுற விஷயங்களை ரொம்ப ஜாலியா பண்ணுவாங்க. அப்படி ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு போயிருவாங்கல்ல. ஸோ அவங்க இப்ப லைக் நடுவுல வந்து நம்ம என்ஜாய் பண்றதுக்கான நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணாலும் அவங்க ரூட்ஸை விடலை. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஎம்கே பத்தி வீடியோஸ் போட்டதா இருக்கட்டும், ஏடிஎம்கே பத்தி போட்டது, பிஜேபி போட்டது, எல்லா பெரிய கட்சி அவங்க போடுறது எதுவுமே யாரையும் ஹர்ட் பண்ணாது. ஏன்னா அதனாலதான் நம்மளால இந்த கட்சி பேரை சொல்லியே சொல்ல முடியுதுன்னா அவங்க யாருமே ஹர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அது அந்த ஒரு ஃபன் இருக்கும், சொல்ல வேண்டிய கருத்து கரெக்டா இருக்கும். அது ரொம்ப சில பேர் தான் அதை கரெக்டா கன்வே பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்களோட வீடியோஸ் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்கும். நடுவுல வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் இன்னும் ரொம்ப ஒரு சிட்டிக்கு தூக்கலா இருந்தது. இப்போ மறுபடியும் அவங்களோட ரூட்ஸையும் அகைன் தொட்டு அதை ரெண்டையும் கலக்குறாங்க, அவ்வளவுதான். ஸோ படத்துல வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு படம் ஆரம்பிச்சாங்க, அது எதுவும் ஒர்க் ஆகல, அது டிப் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னப்பா அவ்வளோ பெரிய க்ரௌட் ஃபண்டிங் பண்ணீங்க, ஒரு படம் வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. செகண்டா இவங்க பரிதாபம் ப்ரொடக்ஷன்ல வருது. ஸோ இதுவும் கரெக்டா வந்துருமா லேண்ட் ஆயிடுமான்ற ஒரு ஆல்ரெடி வந்துருச்சு ப்ரோ. ஐ மீன் அதான் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே 8 ரிலீஸ். அதான் ரிலீஸ். எஸ், அது மட்டும் தான், மற்றது எல்லாமே ஆல் டன். இனி தேவையான ஒரே விஷயம் இந்த ரைட் டைம், அவ்வளவுதான். அது வரும்போது ரிலீஸ் எல்லாமே பேக் டு பேக் ரிலீஸ் ஆயிடும். அடுத்தடுத்து வர சிங்கிள்ஸே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். சாங் அப்டேட்ஸ், டீசர் அப்டேட்ஸ், ட்ரெய்லர் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஃபேமிலி ட்ராமானா இப்போ 2 பேருக்கும் ஒரு ஜோடி இருக்காங்களா இல்ல ஒரே ஜோடி? கோபி தாக்கப்பட்டார். அப்படியா? இவருக்கு மட்டும் தான் ஜோடி வச்சிருக்காங்க. அது என்னமோ தெரியல, படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா சுதாகருக்கு மட்டும் மத்த எல்லா படத்துலயுமே வந்து சுதாகருக்கு மட்டும் தான் ஜோடி வைப்பாங்க. கோபி அனாமத்தா விட்டுருவாங்க, பாவமா இருக்கும். அப்ப இதுல உள்ள மாதிரிதான் சுதாகருக்கு வந்து 2 பேரும் பொண்டாட்டியா இருப்பாங்க. டிராவிடோ கோபி பொண்டாட்டி இருப்பாங்க. கோபிக்கு யாரும் இருக்கு, அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்தது. பட் என்னன்னா நீங்க அதுல வந்து பார்த்த சுதாகர் கோபிக்கும் இதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவே முடியாது. அவ வந்து அந்த இது மாதிரி தான் வடிவேலுக்கு 2 ஃபேஸ் புலிகேசியில இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த பழைய அந்த இந்த வீடியோல பாக்குற ஜோக்ஸோ இல்ல காமிக்கல் ஃபிகராவோ அதை கேரி பண்ண மாட்டாங்க. அதாவது இப்ப நம்ம வீடியோல பார்க்கும்போது அவங்க ஜோக் அடிக்கும்போது அவங்களே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது நம்மளுக்கு ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் பண்ணாங்களா. இதெல்லாம் ஒரு பியூர் ஃபிலிம், பியூர் ஆக்டிங், பியூர் ஆக்டர்ஸ். அந்த ஜோன்ல தான் படமே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ டயக்ராம்லாம் வந்து படம் டைரக்ட் பண்றாப்புல அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அதுல ஏதாவது எழுத கூப்பிட்டாங்கன்னா பிளாக் ஷிப், உங்களுக்கு நெருக்க நண்பர்கள் அப்படிலாம் இருக்குவாங்க. ஸோ டிராவல் பண்றீங்க, அது மாதிரி சொல்ல முடியாது. அதெல்லாம் பத்தி சொன்னா அடிப்பா மனுஷன். ஐயா அப்ப எதுவும் இருக்கு போலியா? மாட்டிட்டீங்களா? இல்ல ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர். இது சன் மியூசிக்ல நான் ஷோ ப்ரொடியூசர், அவர் ஷோ தான் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணேன். 2 பேரும் அப்பல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல அப்பல இருந்து எஸ்கே கனெக்ட் இருக்கு போல. அதுலயுமே எஸ்கே அவர் வந்து ஒரு நடுவுல எபிசோடுக்கு வந்து அவர் தான் கால் பண்ணி பேசி. ஆமா, அது ஒரு அந்த எப்படி சொல்றது, ஏதோ ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணனால நீங்க அடுத்தடுத்து ஒரு ஹிட்டான டைம் தான். இல்ல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா யூடியூப்ல இருந்து படம் பண்ற ஒரு 90% பீப்புளோட படத்துல நான் பாட்டு எழுதியிருப்பேன். இது இந்த படம் எடுத்துக்கோங்க, பரிதாபங்களோட இருக்கு பண்றேன். மைக் சச்சிராம் ஒரு படம் பண்றதா இருந்தப்ப அதை நம்ம அதுல ஒர்க் பண்ணோம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட Initial யூடியூப் starting. டு சினிமா இருக்கும்போது அது எப்படி தேர்ந்தெடுப்பா இந்த ஆட்டோகிராஃபியை கூப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரி கை நம்மள்ட்ட வந்துடும். இல்லையே தண்ணி கேன் போட வந்தவங்க அந்த தண்ணி ஸ்டெப் அதுக்கப்புறம் உருகிக்கலாம் வந்து எனக்கு இதான் போதும் பாருங்க. ஆமா. இந்த மாதிரி தான் போகுது. அது ஒரு பெரிய பூஸ்ட். ஏன்னா கண்ணவிசிக்கு இதே மாதிரி ஒரு மேஜிக் நடந்தது. அந்த டைம்ல தான் குக் வித் கோமாளி ஷோ வந்து பீக்ல இருந்தது. அப்ப வந்து அந்த ஷோல அந்த பாட்டு இவங்க சிவாங்கி பண்ணாங்க. அது வரையும் அந்த பாட்டு 15 மில்லியன் வியூஸ்ல இருந்தது. இப்ப பாட்டு வந்து 60 மில்லியன் வியூஸ்ல இருக்கு. அந்த ஸ்பைக் அதுக்கப்புறம் அடிச்சு, அதாவது ஒரு பாட்டு வந்து அது ஒரு டைம் அது ஓடி ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த பாட்டு ஸ்டாப் ஆகி ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சு 15 மில்லியன் வியூஸ்ல. அவங்க அந்த எபிசோட்ல பாடினாங்க, பிச்சுட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி உருகி வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு ஓடவே இல்லை. 1 மில்லியன் கூட தொழில் 800 சம்திங்ல இருந்தது. படம் ரிலீஸ் ஆகுறது ஒரு 2 நாள் முன்னாடி இந்த விஜய் சித்து விளாக்ஸோட அந்த நம்ம வீட்டுல போய் ஹோம் டூர் போடுறாங்க. ஆமா, அந்த இன்டர்வியூ விளாக் அது ரிலீஸ் ஆகுது. அதுல அர்ஷத் கான் அந்த ஸ்டெப் போடுறாரு. அடுத்த நாள் பார்த்தா 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் ஏறுது. இவங்க அந்த டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி அந்த வீடியோ சாங் போடுறாங்க, பிச்சுக்கிச்சு. ஸோ எனி குட் ப்ராடக்ட் டெஃபினெட்லி நீட்ஸ் அ மேஜிக்கல் ப்ரமோஷன். அது வந்து இப்போ ரொம்ப பேசிக் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாட்டை வந்து நீங்க சொன்ன மாதிரி இவரே பாடியிருக்கலாம், வேற ஒரு சிங்கர் பாடியிருக்கலாம். ஆனா இப்போ இந்த பாட்டுக்கு வந்து எஸ்கே அண்ணன் பாடினதுனால இந்த படத்துக்கே ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்த பாட்டு எல்லாத்துக்குமே அடுத்து என்ன பண்ணியிருக்க போறாங்கன்றோம். அடுத்து வர பாடல்கள் வந்து சோல்ஃபுல்லா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது அந்த ஆல்பம்க்கே ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணும்ல, அந்த ஒரு ஆசை தான் இல்லை. ஸோ ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு வந்து வச்சுக்கணும், லைக் எல்லா இதுலயும் அப்பதான் யூஸ் பண்ண முடியும். டெஃபினெட்லி இப்போ ஆர்கானிக்கா ஒரு படம் வந்து ஹிட் ஆகணும், ஆர்கானிக்கா ஒரு பாட்டு ஹிட் ஆகணுங்கிறது 1 in 1000 மாதிரி இருக்கு. ஸோ நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இல்லை இது. ஏன்னா இட்ஸ் எவ்ரி செகண்ட் இஸ் மணி. சூப்பர் ஐயா. எங்களுக்கு என்னன்னு ஒரே ஆசை, நீங்க உங்களுடைய வாய்ஸ்ல பாட்டி அந்த பாட்டை பாடிட்டீங்கன்னா. கேசமா போகுது வாழ்க்கை கடியாச்சு பார்க்க, மோசமா போகுது சேர்க்க உடைக்கிறாங்க மூக்க, சொல்லுற நானும் சாக்க பழகிட்டேன் தோக்க, மைண்ட் என்ன திட்டி தீக்க நானும் ஆன ஊக்க, நிக்காம அடி வாங்கி வாங்கி நானும் போன வீங்கி, என் கஷ்டமெல்லாம் தேங்கி தேங்கி நான் சிரிக்கிறேன் மாங்காகி, ரூம் போன டென்ஷன், கிளாஸ்க்கு போன டென்ஷன், தூங்க போன டென்ஷன், என் லைஃப்ல நடக்கும் கல்யாண ஃபங்க்ஷன், சாட் பண்ண ஐடி பார்த்த படத்தில் பிளாஷ்பேக், பிடிக்கலடா பிரேக்கு நான் மச்சான் ஜோக்கு, எனக்கு வேணும் மச்சான் பீஸு, வேணும் மச்சான் பீஸு, பிரியாணியோ வாழ்க்கையோட வேணும் மச்சான் பீஸு, வேணும் மச்சான் பீஸு, வேணும் மச்சான் பீஸு, பிரியாணியோ வாழ்க்கையோட வேணும் மச்சான் பீஸு. ஆஹா, சூப்பர் சூப்பர். ஆனா நடுவுல ஒருத்தர் தாக்கப்பட்டார், நான் யோசிச்சேன். பட் நீங்க பாடும்போது அது எல்லா கமெண்ட்லயும் நான் பாக்குறேன். லியோ தாக்கப்பட்டது, லியோ தாக்கப்பட்டது. ஐயா இப்ப புரிஞ்சிச்சியா தலைவர் ஃபேன். நான் ஆரம்பத்துல ஒண்ணு பண்ணதுக்கு எனக்கு இல்ல. ஆக்சுவலா என்னன்னா இந்த பாட்டோட லிரிக்கல் ஐடியாவே எப்படின்னா, இந்த பாட்டோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, கோபி சுதாகரோட ஃபேன்ஸ். ஸோ நாங்களே கோபி சுதாகர் ஃபேன்ஸ். அவங்க என்ன மாதிரி வீடியோ எல்லாம் பண்ண ரசிப்போம். சீசனல் காமெடிஸ் நிறைய பண்ணுவாங்க, இந்த ரெயின் பாவங்கள் இதெல்லாம். ஸோ அப்ப அந்த மாதிரி ஏப்ரல் வந்தா நான் புள்ள வேகுறேன் பாரு வெயில் இல்ல, டிசம்பர் வந்தா போதும் நான் நீந்துறேன் பாரு வெள்ளத்துல, அது அந்த ஜோன்ல இருக்கும். நிறைய படத்தை அவங்க வந்து ஃபன் பண்ணிருப்பாங்க. இந்தியனா இருக்கணும், நிறைய படத்தோட அந்த ஒரு ஃபன்னை வந்து அவங்க இதுல லைட்டா அப்படியே சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்த படத்தில் பிளாஷ்பேக் ஃபேக், ஸோ அவங்களோட எல்லா எலமெண்ட்டும் இந்த பாட்டுக்குள்ள இருக்கணுங்கிறது தான். அப்படி நீங்க மீன் பண்ணி வச்சது இப்ப அவங்களோட காமெடிஸ்லயே இருக்கும்ல, அது வந்து ஃபன்னா இருக்கும். அது வந்து யாரையும் ஹர்ட் பண்ற விதமா இருக்காது. ஆனா பண்ண இப்ப கமெண்ட்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அதை ஃபன்னா தான் அதை எடுத்துக்கிட்டாங்க. யாருமே வந்து இல்லைன்னா இப்ப நம்ம ஒரு வார்த்தை தப்பா விட்டுருந்தாலும் செஞ்சிருப்பாங்க. யாரை பத்தி தலைவன் யாரு தெரியுமா, என்ன தெரியுப்பா நான் அப்படி சொல்லலப்பா, நான் ஒவ்வொருத்தரையும் போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அது அவங்களுக்கும் ஃபன்னா டெலிவர் ஆனதுனாலதான் அது அப்படியே அந்த ஃபன் ஜோன்லயே போயிடுச்சு. ஆரம்பிச்சு ஐயா எனக்கு நேரம் சொன்னாலே புரியாது, சுத்தி வரீங்களே ஐயா. இப்ப இவரு கமல் பண்ண நினைக்கிறேன், அவரு அதான் வேற லெவல் பண்ணிட்டாரு. தைரியம்ப்பா இவருக்கு. எஸ்கே ஆரம்பிச்சு கமல் வரையும் போயிட்டாருப்பா. பெரிய ஆள் தான் ஐயா. ஆன் கேமரா எஸ்எஸ் மியூசிக்னா சும்மா வாடா ஐயா. இல்லையா ஐயா, எனக்கு புரியல ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு உங்ககிட்ட வேலை தான் சொல்லுங்க, கூட வந்துடுறேன். இதை கட் பண்ணிட்டு மேல போடுறது அமுச்சு விட்டுறாங்க, கீழே போடாது. நாடோடியுமே நிறைய சேனல் வந்தேன்னு சொன்னப்ப எனக்கு புரியல, இப்ப புரியுது ஏன். ஐயா பேக் ரெடி பண்ணிட்டாங்க ஐயா, அதெல்லாம் கட் பண்ணாதீங்க. நீங்க கார்ல போயிடுங்க, நான் தான் கேப்ல போகணும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு
நிறைய நடக்கும் போது நேரத்துக்கு ரொம்ப நன்றி. சந்திச்சது மகிழ்ச்சி. படம் ரிலீஸ் ஆனதுக்கு நிறைய பேசுவாங்க. கண்டிப்பா. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.